பிரதர் எனக்கு ஒரு சாட்சி இருக்கு. பிரதர், கடவுளுடைய மாட்சிமைக்காக ஒரு சாட்சி. 3 வார வெக்கேஷனுக்காக நான் நம்ம சொந்த நாட்டுக்கு போயிட்டு திரும்ப நல்லபடியாக வந்திருக்கிறேன். என்னுடைய பயணத்தில் எல்லாம் இங்கிருந்து போகணும் சரி, திரும்ப வர்ற வரைக்கும் ஏறக்குறைய 25 நாட்கள் ஆண்டவர் என் கூடவே இருந்து இன்றைக்கு மெசேஜை கேட்டபடி ஏசாயா 41:10 இறைவார்த்தையின்படியாக, அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன், கலங்காதே நான் உன் கடவுள், நான் உனக்கு வலிமை அளிப்பேன், நான் உனக்கு உதவி செய்வேன், என்னுடைய நீதியின் வழக்கரத்தினால் உன்னை தாங்குவேன்கிற மாதிரி என் கூடவே இருந்து அந்த பயணத்தில் எல்லாம் என்னை ஆசீர்வதித்து, குறிப்பாக ஒரு கல்யாணத்துக்காக தான் நாங்கள் போயிருந்தோம். அந்த கல்யாணமும் நல்லபடியாக நடக்க ஆண்டவர் உதவி செய்தார். ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயம் என்ன அப்படின்னா, திரும்ப ரிட்டர்ன் வர்றப்போ நான் வெள்ளிக்கிழமை தான், லாஸ்ட் ஃப்ரைடே தான் நான் டிக்கெட் போட்டிருந்துருக்கணும். அன்றைக்கி தான் நான் ரிட்டர்ன் வர்ற மாதிரி பிளானு. பட் அன்னைக்கு எனக்கு ஃப்ளைட்டு கிடைக்காததுனால நான் சனிக்கிழமை போட்டிருந்தேன். அது கடவுள் எந்த அளவுக்கு தீமையை நன்மையாக மாற்றியிருக்கார் அப்படின்னா, அன்றைய தினத்தில் மைக்ரோசாஃப்ட் இஷ்யூ ஆகி 100க்கும் மேற்பட்ட ஃப்ளைட்டு கேன்சல் ஆகிருக்கு. குறிப்பாக நான் டெசிக்னேஷன் எந்த இடத்துல ஏறினனோ மதுரையில், அந்த இடத்துல இருந்த அன்னைக்கு ஃப்ளைட்டு டேக்அப் ஆன எல்லா ஃப்ளைட்டுமே கேன்சல். ஆண்டவர் அந்த ஒரு விஷயத்திலேருந்து ஆண்டவர் என்னை காப்பாற்றி கரெக்டாக சனிக்கிழமை நான் இறங்கினப்போ, மும்பையில் டிரான்சிட் இறங்குறப்போ கடுமையான மழை. அன்னைக்கும் அங்கே ஏகப்பட்ட ஃப்ளைட்டு கேன்சல். ஆனால் இந்த எல்லாவித சூழ்நிலைகளையும் மாற்றி கொஞ்சம் கூட என்னுடைய ஃப்ளைட்டு எந்த விதமான டிலேயும் இல்லாமல் சரியான நேரத்தில் புறப்பட்டு சரியான நேரத்தில் திரும்பி வர்றதுக்கு கடவுள் எனக்கு உதவி செய்திருக்கிறார். கடவுளுக்கு இந்த நேரத்தில் கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன். கடவுளுக்கு நன்றி. கடவுள் இறைவார்த்தை சொல்லுது, ஆண்டவரின் நண்பர்கள் தூங்கும் போதும் அவர்கள் தேவைகளை கடவுள் சந்திக்கிறார் அப்படின்னு. அவரை நம்பி இருக்கிற பிள்ளைங்க எந்த சூழ்நிலையிலையும் அவர் கைவிடாத தேவனாக இருக்கிறார். போன சூழ்நிலைகள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் கடவுள் அந்த சூழ்நிலையை மாற்றி நல்லபடியாக சேஃபான முறையில் கடவுள் இந்த இடத்துல கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். இந்த அற்புதத்தை செய்த கடவுளை கரங்களை தட்டி இந்த நேரத்தில் மகிமைப்படுத்துவோம். க்ளோரி டு காட். கடவுளுக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட். வேற யாராச்சும் சாட்சி கூற விரும்புறவங்க இந்த நேரத்தில் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். என்னோட பிள்ளைக்கு லாஸ்ட் வீக் காய்ச்சல் இருந்ததுனால வைரல் ஃபீவர். அப்ப மறுபடியும் ஆர்சிசிக்கு போக வேண்டிய சிச்சுவேஷன். அப்ப போனது கவுண்ட் கம்மியாயி ஒரு வாரமா அங்கதான் அட்மிட் பண்ணியிருந்தோம். நேற்று நாங்க நல்லபடியா பிள்ளைகள் எல்லாம் சரியாகி திருப்பி வீட்டுக்கு வந்திருக்கோம். கடவுளுக்கு கோடான கோடி நன்றி. அவளோட கால்ல அந்த நரம்புல இன்ஜெக்ஷன் போடுறதுக்காக கேனுலா வைப்பாங்க. அந்த இடத்துல கொஞ்சம் நல்லா ரெட்டிஷா தடிச்சு போயிருக்கு. அப்ப அது இருக்க இன்னும் கொஞ்சம் ஃபீவர் வரலாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அதுக்கு ஆயில்மெண்ட் போட்டுட்டு இருக்கேன். ஆனா அது கொஞ்சம் கம்மியாகாத மாதிரியே இருக்கு. ஸோ அதுக்காக ப்ரேயர் பண்ண. கட்டாயம் சிஸ்டர் ப்ரேயர் பண்ணலாம். இதை இறைவார்த்தை அறிக்கையிடுறீங்களா நீங்க? ஆமா, இயேசுவின் தழும்புகளால் என் மகள் சுகமானதற்கு நன்றி, அது எப்பவுமே சொல்லுவேன். அப்புறம் இன்னொன்னு திருப்பாடல் 118, நான் ஆண்டவருக்கு நல்லவர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்று உள்ளதா பேரன்பு, அது சொல்றேன். பிரைஸ் தி லார்ட். உங்க இறைவார்த்தை என்ன சொல்லுது? இயேசுவின் தழும்புகளினால் உங்க மகள் முழுமையான விடுதலையை பெற்று விட்டாள். அப்ப இந்த காய்ச்சல் திரும்ப வருமா உங்களுக்கு? வராது, கட்டாயம் வராது இல்லையா? இறை வார்த்தை உங்களுக்கு சொல்றது, இயேசுவின் தழும்புகளினால் உங்கள் மகள் முழுமையான விடுதலை பெற்றுவிட்டார். திரும்ப அந்த காய்ச்சல் வரும் அப்படின்னு நீங்க நினைக்கிற அந்த வார்த்தையை நீங்க பயன் பண்ணுங்க கடவுள்கிட்ட அதுக்காக. ஏன்னா நம்ம வாயிலிருந்து விழுற, சாமுவேலின் வாயிலிருந்து விழுந்த ஒரு வார்த்தை கூட கடவுள் தரையில் விழவிடவில்லைன்னு சொல்றாரு. ஆமா, அப்படி இருக்கும்போது நம்ம வார்த்தை கடவுளுக்கு உகந்ததாக இல்லை என்றால், கடவுளுக்கு உகந்ததாக இருந்தால் கடவுளுடைய கையில போகும், இல்லாததாக இருந்தால் கடவுள் இன்னொருத்தன் இருக்கிறான் பக்கத்துல, அவன் கையில போயிடும். ஸோ அந்த வார்த்தையை அவன் செயலாற்ற முடியாதவனை எடுத்து செயல்படுத்த முடியாத பயன் பண்ணுங்க. கடவுள் மன்னிப்பு கேளுங்க. இறை வார்த்தையை உறுதியா பற்றி கொள்ளுங்க. உங்க மகள் முழுமையான விடுதலையை பெற்றுக்கொண்டார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ப்ரேயர் பண்ணுவாங்க சகோதரர், உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவாங்க. ஸோ உங்க பிள்ளை முழுமையான விடுதலையை பெற்றுவிட்டார். விசுவாசத்தோட அந்த விடுதலையை சுதந்திரத்துக்குள். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். கடவுள் அந்த மகளுக்கு கொடுத்த அந்த
வைரல் ஃபீவர்ல இருந்து கடவுள் முழுமையான விடுதலை கொடுத்திருக்கிறாங்க. அவர் கொடுத்திருக்கிற விடுதலை மனிதர் கொடுக்கின்றதோ மருத்துவர் கொடுக்கின்ற விடுதலை போன்றதல்ல, முழுமையான விடுதலை நாட்களை கடவுள் கொடுத்திருக்காங்க. இந்த விடுதலையை தந்த அந்த கடவுளை கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Glory to God. கடவுளுக்கு நன்றி. Praise the Lord. Glory to Jesus. உமக்கு நன்றி செலுத்துற ஆண்டவரே, நீங்க கொடுத்த அந்த மேலான விடுதலைக்காக நன்றி அப்பா. Thank you Jesus. Praise the Lord. ஆரோக்கியசாமி பிரதர். Praise the Lord. இந்த மதலேன் மேரி கை தூக்கிட்டே இருக்காங்க. அது கேட்டு. ஓகே 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 பிரதர். டொமினிக் பிரதர், இந்த விசாலி டொமினிக் பிரதர், இந்த விசாலி அந்த சகோதரியோட நேம் இது நோட் பண்ணிக்கங்க லாஸ்ட்ல ப்ரேயர் பண்றது. ஓகே. மதலேன் மேரி சிஸ்டர். Praise the Lord brother. Praise the Lord. Praise the Lord. எனக்கு இப்ப இன்னைக்கு பிறந்த நாள். எங்க அம்மா எனக்கு இந்த நாள்ல எனக்கு பேர் வச்சது. இந்த நாளுக்கு எனக்கு அந்த எந்த நாள்ல பிறந்த அந்த நாள்ல எனக்கு பேர் வச்சாங்க. இன்னைக்கு மதலேன் மரியம்மாள் திருநாள்ல எனக்கு பேர் வச்சதுனால எனக்கு அந்த பேரு அன்னைக்கு என்னுடைய பிறந்த நாள்ல. இன்னைக்கு 65 வயசு வரைக்கும் என்ன ஆண்டவர் இது நாள் வரைக்கும் கண்மணியை போல கண் இமைகளை போல என்னை காத்து வழி நடத்திய தேவனுக்கு கொடான கொடி நன்றி சொல்றேன். இன்னும் இது வரைக்கும் என்னை காத்த தேவன் இனி வரும் நாட்கள் என்ன அவர் இடத்துல கொண்டு சேர்க்குமாகவும் என்னை காத்து வழிநடத்தும்படியாகும் என் தேவனிடத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்குது. எனக்காக என் அனுதினமும் என்னை வழி தட்டி எழுப்பி என்னை கிருபை தந்ததற்காக அவர் கொடான கொடி நன்றி செலுத்துகிறதாக அவர் நன்றி கூடான கொடி நன்றி சொல்லுங்க. அப்புறம் ஒரு சின்ன சனிக்கிழமை நான் சாட்சி சொல்லலான்னு இருந்தேன். ஒரு பொருள் தொலைஞ்சி போச்சு பிரதர். அந்த பொருள் கிடைச்சிச்சு. அதனால அன்னைக்கு நான் இது பண்ணி பார்த்தேன், வரல, சொல்றதுக்கு முடியல. அதனால அந்த பொருள் கிடைச்ச கிருபை என் தேவன் கொடுத்த கிருபைக்காக, அந்த கண்டுபிடிச்சு கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்றேன். நன்றி ராஜா. கடவுள் இன்றும் என்றும் நேற்றும் என்றும் மாறாதவர். 2024 ஆண்டுகளுக்கு முன்பாக என்ன செய்தாரோ, என்ன அற்புதங்கள், என்ன அடையாளங்கள் செய்தாரோ, இன்றும் நம் வாழ்வில் அவரை நம்பி இருக்கிற பிள்ளைங்க வாழ்க்கையில இன்னைக்கும் எல்லா அற்புதங்களையும் அடையாளங்களையும் கடவுள் செய்து கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சகோதரியை 65 ஆண்டுகள் கடவுள் அவருடைய கண்ணின் மணி போல தாங்கி பாதுகாத்து தப்புவித்து எல்லா கடல்களையும் எல்லா அலைகளையும் மேற்கொள்ள பலப்படுத்தி இந்த நாட்களை நடத்திட்டு வந்திருக்கிறாரு, பலப்படுத்திருக்கிறாரு. இன்றும் அவருக்காக ஓட இந்த நாட்களை பலப்படுத்துற அந்த கடவுளை கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Glory to God. கடவுளுக்கு நன்றி. Praise the Lord. மேலும் அந்த ஒரு பொருள் காணாமல் போன அந்த பொருளை இந்த நாட்களில் கடவுள் அவர்களுக்கு கிடைக்க செய்திருக்கிறார். இந்த அற்புதத்தின் தேவனை இந்த நாட்களை கரங்களை தட்டி அவருடைய மகிமைப்படுத்துவோம். Glory to God. Praise the Lord. Praise the Lord. நன்றி அப்பா, நன்றி நன்றி. Thank you Jesus. Okay. Maggie sister. Good evening brother. Very good evening. சொல்லுங்க sister. Brother, என்னோட பேர் மார்க்ரேட். Okay. நானும் என் ஹஸ்பண்ட் குஜராத்ல ஒரு நர்சிங் காலேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் பிரதர். லெக்சரரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஆக்சுவலி என்னோட ஹஸ்பண்ட் லாஸ்ட் ஜூன் மிட்ல ஒரு பிரின்சிபல் வேகன்சி ஒன்னு வந்துருந்துச்சு பிரதர் காலேஜ்ல. அதுக்காக போய் அட்டென்ட் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் அங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு 4-5 மெம்பர்ஸ் இன்னும் வருவாங்க, நாங்க பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் சொல்றோம்னு சொல்லியிருந்தாங்க பிரதர். ஆனா அந்த ரிசல்ட் நாங்க ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனா எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. அப்ப நான் என் அக்கா கிட்ட சொல்லியிருக்கும் போது எங்க சிஸ்டர் சொன்னாங்க, அவங்க பேர் லில்லி, அவங்களும் ஸ்டெல்லா ஆன்டியும் சொன்னாங்க, இந்த மாதிரி ப்ரேயர்ல ஜாயின் பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பா நல்லது நடக்கும்னு சொன்னாங்க பிரதர். அதே மாதிரி நான் ஜூன் 1 இருந்து ப்ரேயருக்கு வந்துட்டு இருக்கேன் பிரதர். அப்ப நான் என்ன பண்ணேன், வந்த போதெல்லாம் என்ன மெசேஜ் இருந்துச்சுன்னா, நீங்க ஏசுப்பா மேல சந்தேகப்படக்கூடாது, நீங்க முழு நம்பிக்கையா இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. நாங்க டிலே ஆயிட்டு இருக்கோம். நான் என்ன நினைச்சேன், சரி ஓகே அது வேற யாருக்கும் போயிடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் பிரதர். ஆனா இந்த ஜூலை 20th லாஸ்ட் சாட்டர்டே எங்களுக்கு கால் பண்ணி என்னையுமே ஆக்சுவலி என் ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாங்க, என் ஒய்ஃப் நர்சிங் தான், அவங்களும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. நாங்க என்ன நினைச்சோம், சரி என் ஹஸ்பண்ட் போய் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நான் போயிட்டு அங்க போய் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு இருந்தோம். ஆனா அங்க இருந்து என்ன சொன்னாங்கன்னா, 2 பேருமே வாங்க இன்டர்வியூக்கு வாங்கன்னு சொல்லிட்டு இப்ப 2 பேருமே செலக்ட் ஆயிட்டோம். நெக்ஸ்ட் மந்த் ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால ஏசப்பா கடவுள் கடவுள் எப்படிப்பட்டவரா இருக்கிறார் இல்லையா?
அவர் உங்களுக்காக என்ன திட்டம் வச்சிருக்காரோ, மேபி சூழ்நிலைகள் எப்படி வேணாலும் இருக்கலாம், நம்ம பார்க்கறதுக்கு டிலே ஆகலாம். ஏன்னா எப்படிப்பட்ட சூழ்நிலைகளா இருந்தாலும் அவர் நமக்கு என்ன திட்டம் வச்சிருக்கிறாரோ அந்த திட்டத்தில் நம்மை கொண்டு சேர்க்க வல்லவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சகோதரருக்கு மட்டும் வேலைக்கு முயற்சி பண்ண அந்த சூழ்நிலையில 2 பேரும் சேர்ந்து அந்த கம்பெனில அந்த ஆர்கனைசேஷன்ல சேர்ந்து வேலை பார்க்கறதுக்கான சூழ்நிலையை கடவுள் இந்த நாட்கள்ல கொடுத்திருக்கிறாங்க. அவரை நம்புகிற மக்களை அவர் ஒருபோதும் கைவிடாத தேவனாக இருக்கிறார். இந்த நேரத்துல இந்த அற்புதத்தை சகோதரியின் வாழ்வில் செய்த கடவுளை இந்த நேரத்துல கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோமா? Glory to God, glory to God. கடவுளுக்கு நன்றி. Praise the Lord. நீங்க இதுக்காக ஏதாவது இறை வார்த்தை சொன்னீங்களா சிஸ்டர்? பிரதர், நான் என் ஜாபுக்காக ஸ்பெசிஃபிக்கா சொல்லல. நான் வந்து என் லைஃபுக்காகவே நான் சொல்லியிருந்தேன் பிரதர். என் உடல் கடவுளின் ஆலயம், என்னுள் வாழ்கிற தூய ஆவியானவரை உமக்கு நன்றி அப்படின்ற மாதிரி நான் அறிக்கையிட்டு இருந்தேன் பிரதர். Praise the Lord. கடவுளுக்கு நன்றி. Glory to Jesus. Praise Lord sister. Praise Lord, praise Lord. Praise the Lord. வேற யாராச்சும் சாட்சி கூற விரும்புறவங்க இந்த நேரத்துல ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். Praise the Lord, brother. Praise the Lord, brother. எனக்கு ஒரு சாட்சியம் பிரதர். சொல்லுங்க brother. நம்ம ஜீசஸ் மினிஸ்ட்ரி வழியா அந்த பூண்டியில ரெட்ரீட்டு ஆகஸ்ட் 2, 3, 4 3 நாட்கள் நடைபெற இருக்கிறது. அந்த 3 நாட்களுக்கு வர்றவங்க எல்லாருக்குமே தங்குமிடம், உணவு இலவசம் அப்படின்னு நம்ம போட்டிருக்கிறோம். அந்த சூழ்நிலையில அதுக்கு நிறைய பட்ஜெட் செலவாகும். அப்படிங்கிற நேரத்துல நான் வந்து அந்த ரெட்ரீட்டுக்காக 25,000 ரூபாய் அனுப்பியிருக்கிறேன். ரெட்ரீட்டு அந்த எக்ஸ்பென்ஸுக்காக. அப்ப அந்த ரெட்ரீட்டுன்னு சொல்லும் போதே ஆவியானவர் எனக்கு உணர்த்தினாரு, நீ 25,000 பணம் கொடுக்கணும் அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நான் அன்னைக்கே டிசைட் பண்ணி போன மாசம் அந்த பணத்தை நான் அந்த ரெட்ரீட் எக்ஸ்பென்ஸுக்காக நான் அதை அவங்களுக்கு அனுப்பிட்டேன் அந்த அக்கௌண்ட்டுக்கு. கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக எனக்கு ஒரு நண்பர்கிட்ட இருந்து 5 லட்சம் ரூபாய் பணம் வரணும். அந்த பணம் வந்து எவ்வளவோ கேட்டு பார்த்தோம், என்னமோ சொல்லி அப்ப வந்து ஒரு தொழில் அவங்க செய்யறதுக்காக அந்த பணத்தை கொடுத்தேன். அதை வந்து பேங்க் இன்ட்ரெஸ்ட் போட்டு தான் கொடுக்கணும்னு சொன்னேன். இப்போ காலங்கள் கடந்து போற நேரத்துல அந்த இன்ட்ரெஸ்ட் கூட எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அசல் மட்டும் கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். 10 ஆண்டுகளாக கேட்டுட்டு இருந்தேன். இதுவரையும் கொடுக்கவே இல்லை அந்த நபர் வந்து. அப்ப நம்ம இறை வார்த்தை சொல்லுது, கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த வார்த்தை தான், அந்த இறை வார்த்தை தான் எனக்கு ஞாபகம் வந்தது. ஆக இந்த பணம் அது வருது வரலைங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தணுன்னே நான் 25,000 ரூபாய் அந்த ரெட்ரீட்டுக்கு டொனேஷன் பண்ணிட்டேன். கடந்த வாரம் சனிக்கிழமை எதிர்பார்க்காத அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த 5 லட்சம் ரூபாயை முழுசா கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டாங்க. 10 ஆண்டுகளாக வராத பணம் அந்த கடந்த சனிக்கிழமை இரவு வந்து இங்க மெசேஜ் நான் தான் கொடுத்தேன். மெசேஜ் கொடுத்து முடிக்க போற நேரத்துல ஒரு போன் வருது. அந்த போன் என்னன்னா அந்த நபர்கிட்டேருந்து தான் அந்த போன் வருது. இது மாதிரி நாங்க பணத்தோட உங்க வீட்டுக்கு வர்றோம், நீங்க ரெடியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாத்தீங்கன்னா அந்த 5 லட்சம் ரூபாய ஒரு ரூபா கூட குறையாம அப்படியே கொண்டாந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. இதுல இருந்து என்னன்னா, ஆண்டவர் இயேசுவுக்கு கொடுங்க, உங்களுக்கு மல்டிப்ளை ஆகும். அந்த கடவுள் வந்து கடவுளுக்கு கொடுக்கும் பொழுது அந்த கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் சொன்னது. 25,000 ரூபாய் எங்க இருக்கு, 5 லட்சம் எங்க இருக்கு பாருங்க. நான் நிச்சயமா அந்த பணம் வரவே வராது, அந்த சூழ்நிலையில தான் அந்த நபரும் இருந்தார். வராதுங்கிற அந்த சூழ்நிலையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து எனக்கு எந்த ஒரு குறைவும் இல்லாம 5 லட்சம் ரூபாயை அப்படியே கொண்டாந்து கொடுக்க வச்சார். அதற்காக நான் ஆண்டவருக்கு கரங்களை தட்டி கொடான கொடி நன்றி செலுத்துறேன். கடவுளுக்கு நன்றி. கடவுளுடைய வல்லமை நம்மளால நினைச்சு பார்க்க முடியாது. ஏன்னா அதனால தான் சொல்லுது, நாம் எண்ணி பார்க்க முடியாத, நாம் ஆராய்ந்து பார்க்க முடியாத அற்புதங்களை செய்கிற நம் தேவன், அதிசயத்தின் தேவன் நம் தேவன். நம்ம அவரோட பணிக்காக, அந்த ஊழியத்துக்காக நம்ம ஒரு காரியங்களை நம்ம எடுத்து முன்ன வைக்கும்போது, நம்ம ஒன்று செய்யும்போது அவரோட பல கனிகளை திறந்து நம்மளோட இதில் அவர் அந்த இதை பொழிய வைக்கிறார்.
அது உடல் சுகமாக இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம், செல்வங்களாக இருக்கலாம். ஏதாவது வகையில் நம் தேவைகளை கடவுள் இந்த நாட்களில் சந்திக்கிறார். அவருடைய சாட்சியம் இதற்கு இன்னைக்கு ஒரு உதாரணமாக இருக்குது. அந்த இறை பணிக்காக அவர் ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் அவர் கொடுத்தாரு. ஆனால் அவர் எதிர்பார்க்காத, வராது என்று நினைத்த அந்த ஒரு பெரிய ஒரு அமௌண்ட்டை கடவுள் இந்த நாட்களில் அவர் எதிர்பார்க்காத சூழ்நிலையில கடவுள் கிடைக்க செய்திருக்கிறாங்க. இந்த அற்புதத்தை செய்த அந்த கடவுளை இந்த நேரத்தில் கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். Glory to God. கடவுளுக்கு நன்றி. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord, brother. James brother. Praise the Lord, brother. Yeah. Good evening, brother. Very good evening, brother. Praise the Lord, brother. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ப்ரேயர் ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணியிருந்தேன். ஒய்ஃபோட தம்பி பொண்ணுக்கு வந்து இது மாதிரி நிமோனியா ஃபீவர் வந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஓகே. ஸோ இப்போ அவங்க கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆயிட்டாங்க. அதுல இருந்து ரெக்கவர் ஆகி இப்ப வீட்டுல இருக்காங்க. நேற்று அவங்களோட பர்த்டே கூட அதை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அது தேங்க்ஸ் சொல்றதுக்காக. Praise the Lord. Praise the Lord. எவ்வளவு நாள் அந்த பிரச்சனை இருந்தாங்க? அவங்க ஒரு 1 வீக்கா இருந்தாங்க. ஹாஸ்பிட்டலே ஒரு 3-4 டேஸ்க்கு மேல வச்சிருந்தாங்க. 1 வீக்கா நிமோனியா பிரச்சனை இருந்தவங்க நாம் ஏறெடுத்து நமது நம்பிக்கையோடு நாம் ஏறெடுத்த நம்ம விண்ணப்பத்துக்கு கடவுள் பதிலளிச்சிருக்காங்க. அவங்க முழுமையாக சுகம் பெற்று இந்த நாட்களில் வீடு வந்து சேர்ந்திருக்காங்க. இந்த அற்புதத்தை இந்த மகளின் வாழ்வில் செய்த கடவுளை இந்த நேரத்தில் கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். Glory to God. கடவுளுக்கு நன்றி. Praise the Lord. Praise the Lord, brother. Praise the Lord. வேற யாராச்சும் சாட்சிக்கு ஒரு விரும்புறவங்க இந்த நேரத்தில் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். நான் சாட்சி சொல்லலாம். சொல்லுங்க. அது வந்து ஏசின் காயங்களால நான் குணமடைந்ததுக்காக நன்றி. அதுதான் சாட்சி. சொல்லுங்க. அது வந்து எப்படின்னா, ஆனா ரிப்போர்ட் வரல. ஆனா என்னன்னா, எனக்கு வந்து அது தெரியுது எப்படின்னா, அது வந்து அன்னைக்கு ஒரு நாள் நான் வந்து ஆராதனையில வந்து இந்த மாதிரி போன்ல தான் பாத்துட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஆராதனை இறையிறக்கத்தின் ஆராதனை அதுல போயிட்டு இருக்குது. அதுல வந்து இந்த மாதிரி கிட்னி டயாலிசிஸ் பண்ணிருக்காங்க வந்து ஒருத்தருக்கு வந்து இப்ப ஆண்டர் வந்து தொட்டு குணப்படுத்துறாங்க அப்படின்னு வந்துதா. அது வந்து நான் அப்படியே அம்மீன் அது எனக்குதான் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருந்தேன்னா, அதுக்கப்புறம் அது வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் இது. இன்னொன்னு வந்து எனக்கு வந்து இந்த பிரச்சனை எனக்கு போய் ஹாஸ்பிட்டல்ல கண்டுபிடிச்சேன்ல, அதுக்கு முன்னாடி வந்து எப்படின்னா இது வந்து என் தலையை ஃபுல்லா லைஸ் ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே வலிக்கும். அந்த மாதிரி லைஸ், சும்மா லைஸ் இல்ல, அது அப்படியே வலிக்கிற மாதிரி அப்படி ஒரு இதுவா இருந்தது. அது அப்புறமா அதுதான் அந்த ஸ்டார்டிங் தான் இருந்தது. அப்புறம் அது வந்து இந்த பிரச்சனையில இருக்கும்போது அது வந்து போகவே இல்லை, செம்ம அதிகமாயிடுச்சு. அதுக்கப்புறமா இந்த ஆராதனை கேட்டதுக்கு அப்புறம் அந்த தியானத்தை அந்த முடிச்சுட்டு அந்த கொஞ்சம் இதுக்கு ஒரு 2 நாள் அந்த மாதிரி இது வந்ததுக்கப்புறம் ஒரு லைஸ் கூட இல்லை. இப்ப என்ன தலை பழைய மாதிரி நார்மல் தலை அந்த மாதிரி இருக்குது. இப்ப அது எப்படி வலிச்சது அப்படி இந்த லைஸ் இருக்கும் போது அப்படி அதுதான் ஆரம்பம் மாதிரி இருந்தது. அந்த பிரச்சனை அது ஆரம்பிச்சும் போது அப்படி இருந்தது. அப்புறம் இந்த பிரச்சனை அதிகமா அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல போகும்போது அவ்வளவு அதிகமா ஆயிடுச்சு. அப்படியே வலிக்கும். அந்த மாதிரி அதுல அழுதுட்டு இருப்பேன், வலிக்குது அப்படின்ட்டு அந்த மாதிரி இந்த லைஸ். அதுக்கப்புறமா வந்து அது அந்த ஆராதனை பார்த்தாமன்னு சொன்னேன். அதுக்கப்புறமா அது வந்து போயிடுச்சா. இது வந்து செகண்ட் இந்த இது. அதுக்கப்புறமா 3வது வந்து எனக்கு வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல வெயிட்டே இல்ல அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அது வந்து போயிட்டே இருக்கு. ஆன்டி கிட்ட கூட நீ சொன்னா சொல்லி இந்த மாதிரி ப்ரேயர் பண்ணுங்க ஆன்டி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆன்டியும் ப்ரேயர் பண்ணாங்க. அதுக்கப்புறமா அதுதான் 3வது. இப்ப வந்து நான் வந்து வெயிட் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கேன். இந்த நர்ஸுங்க அந்த அக்காங்க எல்லாம் வந்து எனக்கு பார்த்து ஆச்சரியமா கேக்குறாங்க, நீங்க வந்து வெயிட் அதிகமா வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆமாக்கா இப்ப அப்படிதான்க்கா வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இந்த 3வது அந்த கடவுளால் கூடாத காரியம் எதுவும் உண்டோ இல்லையா? மனிதர்களால் கூடாம போகலாம், ஆனா கடவுளால் கூடாத காரியம் எதுவும் உண்டுமா? இதான் நம்ம இன்னைக்கு கண்கூடா பாக்குறோம் இல்லையா, அனுபவிக்கிறோம் இல்லையா? கண்கூடா ஒவ்வொரு இன்ச் பை இன்ச்சா நம்ம இதை அனுபவிக்க முடியுது. நம்பிக்கை அவருக்கு மேல அந்த நம்பிக்கையை வச்சு. அதுக்கப்புறம் இது வந்து அண்ணன்கிட்ட சொன்னேன்னா அது வந்து என்கிட்ட உள்ள இருந்தது மாதிரி இருந்தது. எங்க அம்மாவும் சொல்லிட்டே இருந்தாங்க, அண்ணன்கிட்ட சொல்லணும். அண்ணா வந்து இங்க வந்து இந்த மாதிரி நம்ப மாட்டேன் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா வந்து இந்த மாதிரி சொல்றோம், இந்த மாதிரி குணமாயிடுச்சுண்ணா எனக்கு இந்த மாதிரி அப்படின்னு போய் சொல்றோம். அம்மாலாம் நானும் போய் சொல்றோம். அதுக்கப்புறம் அப்படியே அவன் எப்பவுமே கோவப்பட்டுட்டு இருப்பான், என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருப்பான். அப்ப வந்து ஒரு மாதிரி அப்படியே அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன் அந்த மாதிரி அப்படியே அமைதியா பேசுறான்.
சரி குணமானா நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா அப்படியே ஒரு மாதிரி அமைதியா பேசினான். நான் ஃபர்ஸ்ட் எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன் குணமாயிடுச்சு அப்படின்னு சொன்னா அவன் நம்ம கோவமா பார்ப்பான். அவன்கிட்ட பேசுறதே எனக்கு பயமா இருக்கு, இந்த மாதிரி குணமாயிடுச்சுன்னு. நானும் அம்மாவும் அப்படின்னு தான் பண்ணோம், என்ன சொல்ல போறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இந்த மாதிரி சொன்னேன், இந்த மாதிரி குணமாயிடுச்சுன்னா எனக்கு ஃபாதர் இந்த மாதிரி சொன்னாரு, ஆராதனையில சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு போய் இந்த மாதிரி சொன்னேன். அந்த வீடியோ எதுவுமே காமிச்சேன். அன்னைக்கு வந்து அருளாயிலம் போயிருந்தோமா, அப்ப அந்த அருளாயிலத்துக்கு வந்து அந்த ஃபாதர் வந்திருந்தாரு. அப்ப அன்னைக்கு வந்து நைட் விஜில வந்து ஏலாவூர்ல இருந்தது. அங்க வர சொன்னாங்க. ஆனா அன்னைக்கு நாங்க போல. ஆனா அந்த அந்த நாளைக்கு அன்னைக்குதான் அந்த 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 நாள் பிரேயர்ல தான் வந்து இந்த மாதிரி சொன்னாங்க, இந்த மாதிரி கிட்னி பிரச்சனை இருக்க வந்து டயாலிசிஸ் பண்ணிருக்காங்க, வந்து ஆண்டவர் வந்து தொட்டு குணப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது நாங்க எங்க அண்ணன்கிட்ட போய் சொல்றோம். ஃபர்ஸ்ட் அண்ணன்கிட்ட போய் சொன்னோம் இந்த மாதிரி. அப்ப வந்து அமைதியா அந்த சொன்னாங்க. அதுவே ஒரு மாதிரி நல்லா இருந்தது. அப்பாடே எப்பவுமே ஒத்துக்க மாட்டானே, இப்ப அமைதியா ஒத்துக்கிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்படியே சந்தோஷமா இருந்தது. அதுக்கப்புறமா செகண்ட் அண்ணன் போய் சொன்னான், அவன் என்ன சொல்ல போறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, அவனும் நல்லதுதான் குணமான நல்லது அப்படின்னு அமைதியா 2 பேரும் சொன்னேன். அதுவே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமா இருந்தது. எப்பவுமே கோபமா ஏதாவது திட்டிட்டு இருப்பாங்களே, இப்ப வந்து அமைதியா கேட்டு ஒத்துக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படி ஒரு மாதிரி நிம்மதியா அது ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். நன்றி. கடவுள் இவ்வளவு பெரிய ஒரு அற்புதத்தை செய்திருக்காங்க, அதை உணர செய்திருக்காங்க. அவர் மேல நம்ம நம்பிக்கை அந்த ஆண்டிக்கும் அந்த அங்கிளுக்கும் தேங்க்ஸ் சொல்றேன். எல்லாருமே நம்ம தேங்க்ஸ் கடவுளுக்கு நன்றி சொல்றேன். இந்த நேரத்துல ஒரு அழகான 3 சாட்சிகளை இந்த இடத்துல நின்று பதிவு பண்ணியிருக்கிறேன். கடவுளுக்கு நன்றி சொல்றேன். ஆன்டிக்கு அங்கிளுக்கு எல்லாம் நன்றி சொல்ல வேண்டாமா? இந்த இடத்துல செயல்பட்டது அவருடைய ஓகே. இன்ஸ்டன்ட் மிராக்கிள் என்னன்னு நம்பிக்கை தான் பொண்ணுக்கு தெம்பு கொடுத்துச்சு. அதுதான் உங்களுக்கு நன்றி சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. எங்களுடைய நம்பிக்கையில மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை அது. நீ வெயிட் ஏறி இருக்கன்னு சொன்னது ரொம்ப சந்தோஷம். முன்னாடி எவ்வளவு வெயிட் சொல்றீங்கல்ல, அந்த இறைவார்த்தை தான் என் பொண்ணுக்கு நம்பிக்கை கொடுத்து அது ஆண்டவர் குணப்பட்டிருக்கிறாரு. ஓகே. முன்னாடி எவ்வளவு வெயிட் இருந்தமா நீனு? அது வந்து 34, 33 அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா வந்து அது ஏறவே இல்லை. அதுக்கப்புறம் அது கொஞ்சமா 34 அப்படின்னு வந்தது. அதுக்கப்புறமா அந்த ஒரே நாள்ல வந்து அப்படியே 36.2 அப்படின்னு வந்தது. ஓகே. அந்த சிஸ்டர்கள்லாம் அவங்கதான் ஆச்சரியமா பார்ப்பாங்க. அதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க, என்ன நீ ஏறே வர மாட்டேன், எனக்கு 10 ml தான் எடுப்பாங்களே, அதுவே வரவே வராது, என்ன வெயிட் ஏறாம போயிட்டு இருக்கு, டாக்டர் எல்லாம் பார்க்க சொன்னாங்க. அது நம்ம குறைஞ்சிடுச்சா, 34ல இருந்து 33 வந்துட்டு குறைஞ்சிடுச்சா? அப்புறம் அதெல்லாம் டாக்டரும் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் ஆனா ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனா எனக்கு வந்து குறைஞ்சிட்டே வரும், எனக்கு வெயிட் ஏறவே ஏறாது. அந்த அந்த அக்கா எல்லாம் பார்த்துட்டு எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க, நீ அப்படின்ட்டு, எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துட போகுது அப்படின்னு அந்த அக்கா சொன்னாங்க. இதே நம்பிக்கையில இன்னும் நிலைச்சு இருக்கணும். இன்னைக்கு மெசேஜ் கேட்டா இல்லையாமா? ஓகேயா? இன்னும் உன்னுடைய நம்பிக்கை அதிகமாகணும், மிகுதியாகணும். சரியா? ஓகே. பிரைஸ் காட். நன்றி. யாகலும் பிரதர் நீங்க கேரி ஆன் பண்ணுங்க பிரதர். இல்ல டோனிக் பிரதர். ஓகே. பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர். தனிப்பட்ட ஜெபத்துக்காக கடந்து வந்திருக்கிறோம். யாருக்காவது ஜெபிக்க வேண்டியது இருந்தால் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். யாருக்காவது ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருக்குதுங்களா? ஓகே. சொல்லுமா. அந்த வைசாலி யாருக்காக ப்ரேயர் பண்ணுமா? நீங்க ஆரம்பத்துல சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் பிகினிங்ல சொல்லியிருந்தீங்களா? யாருக்காக ப்ரேயர் பண்ணணும்? மேரி அபிஷா பிரதர், அவங்க டாக்டருக்கு. அவங்க டாக்டருக்கு. ஓகே. வியாகுலம் பிரதர், அவங்களுக்கு பிரச்சனை என்னங்கிறது தெரியுமா? உங்களுக்கு ப்ரேயர் பண்ண முடியுமா? சொன்னாங்க பிரதர். ஆக்சுவலா ஒரு வெயில்
பிள்ளைங்க கால்ல வந்து அந்த கேன் போடுவாங்க. அது ஒரு 3 டேஸ் போட்டு வச்சிருப்பாங்க. அது அதுல வந்து மருந்து ஏறல. அப்ப அவங்க வந்து வெயின் கிடைக்கிறது கஷ்டம் ஆனதுனால அதை ரிமூவ் பண்ணல. அப்ப 3வது நாள் அதை ஓபன் பண்ணும்போது நல்ல ரெட்டிஷா நல்ல தடிச்சு இருக்கு அந்த இடம் ஃபுல்லாவே. அது கொஞ்சம் இதாகி போறதுக்காக வேண்டி ப்ரேயர் பண்ணோம். கால்ல உள்ள வீக்கம் குறையணுமா சிஸ்டர்? ஆமா 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 பிரதர். டிகா ஜாஸ்வி டிகா. சார் அவங்க பேரு மேரியா விசா தானே? ஆமா பிரதர், அவங்களுடைய மகளுக்கு தான் திகா ஜாஸ்வி. அந்த வீக்கம் இருக்கிற வரைக்கும் ஃபீவர் இருக்குன்ற மாதிரி அவங்க டாக்டர் சொல்லிட்டாங்க. அது அவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருக்கு பிரதர். அவங்க மட்டும் தானா? இப்போதைக்கு அவங்க மட்டும் தான் இருக்காங்க பிரதர். அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்க. எவர் இன்டென்ஷன் வந்தா ப்ரேயர் பண்ணிக்கலாம். சரி சரி. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். இரக்கமும் கிருபை நிறைந்த அன்பரேவா, அந்த வேலைக்கான நன்றியோடு துதிக்கிறோம், சத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா அந்த வேலையிலே திகா ஜாஸ்மினுக்காக ஜெபிக்க அழைத்த அழைப்புக்காக நன்றி செலுத்துகிறோம்.